இந்த படம் இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். லூசி கடந்த காலத்துல ஒரு ஃபெயில்டு ஆக்ட்ரஸா இருந்திருப்பாங்க. இப்போ பிரசன்ட் டேல அடோர் அப்படிங்கிற கம்பெனில மேட்ச் மேக்கரா வேலை செய்யறாங்க. அதாவது தன்னுடைய கிளைண்ட்ஸ் தான் வரப்போற லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட்ஸை அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் உள்ள ஒரு நபரை இவங்க சூஸ் பண்ணி அவங்க 2 பேருமே டேட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருக்கும் ஒத்து போச்சு அப்படின்னா அது மேரேஜ்ல முடியும். பட் சமீப காலமா அவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மேல இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு நபர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவங்களை ஃப்ரஸ்ட்ரேட் பண்றாங்க. அதாவது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கான சரியான நபரை தேடுறதும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் அதிகரிச்சுட்டு போற ஒரு சூழல் இருக்கு. இவங்க மேட்ச் மேக்கரா இருந்து நடத்துற 9வது மேரேஜ்ல ஹாரி அப்படிங்கிற இவங்களுடைய கிளைண்ட்ஸ் எதிர்பார்க்கிற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் ஃபிட் ஆகிற ஒரு நபரை இவங்க மீட் பண்றாங்க. அதே மேரேஜ்ல தன்னுடைய எக்ஸ் லவரான ஓஜி கேப்டன் அமெரிக்காவான கிறிஸ் இவான்ஸையும் ஒரு வெயிட்டரா எதிர்பாராத விதமா அங்க மீட் பண்றாங்க. இவங்க 2 பேருமே இவங்களோட லைஃப்ல மறுபடியும் 2 சாய்ஸஸா வந்து நிக்க இவங்க யாரை சூஸ் பண்ணாங்க, நம்ம லைஃப் பார்ட்னரா வரப்போறவங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத சொன்ன ஒரு படம் தான் மெட்டீரியலிஸ்ட்.